கஷ்டங்களை மறந்துடுங்க. துன்பத்தை, பாரத்தை கடவுளுடைய பாதத்தில் வச்சிருங்க. சாயப்பா ஒரு தேதி குறிச்சிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் மலர்ச்சியும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு தான் குறிக்கப்பட்டுள்ளது. பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாற போகிறீங்க. இன்னைக்கு விட்ட கண்ணீர் பலம் வாய்ந்தது. ஸோ கண்ணீரே பலமாக இருக்குதுன்னா கூட அவரும் உங்கள் கூட சேர்ந்துட்டாருன்னா எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட பலம் பல மடங்கு பெருக போகுது. குடும்பத்திலேயோ நினச்சி பார்க்காத சந்தோஷம், உண்மையிலே சொல்கிறேன், ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக நல்ல மனநிலையில் எல்லாமே எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நம்ம கேட்கலாமா? கேட்டு பாருங்க. பெறப்போவது கோடி. அதே போல் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு இரவு 10 மணிக்கு லைவ் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பதிவை தொடர்ந்து கேட்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லை? நாளைக்கு கொழுக்கட்டை, பாயசம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு நம்மளுடைய கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நாளைக்கு மிக முக்கியமான நாளாக நம்ம சாயப்பா மாற்ற போகிறார். அப்படி என்னங்க மாற்ற போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இழந்து போன வாழ்க்கையை திருப்பி கொடுப்பதற்கு உண்டான நாள் தான் நாளைக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நிச்சயமா பல ஏமாற்றம், துரோகம் எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு முற்றுப்புள்ளி கடவுள் இந்த விசேஷமான நாட்களில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பல பேரோட வாழ்க்கை சதுர்த்தி அன்னைக்கு மாறி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ராம நவமியில தான் மாறுமா? சமாதி டேல தான் மாறுமா? அப்படி கிடையாது. எதெல்லாம் விசேஷ நாட்களோ அந்த விசேஷ நாட்களிலும் நம்ம சாயப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கார். அப்போது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம் அத்தனைக்கும் நாளைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? அது 100% உங்களுக்கு அந்த நல்ல நாளாக நாளைக்கு அமைய போகுதுன்றது நிச்சயம்.
வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கானது தான். எப்படி ஒரு துக்கத்தை இலவசமாக பெற முடிஞ்சதோ அதே போல ஒரு சந்தோஷத்தையும் இலவசமாக பெற முடியும். கண்டிப்பாக பெற முடியும். வாழ்க்கையில் எப்படி தோல்விகள் கிடைச்சதோ அதே போல வெற்றியும் கிடைக்கும். வாழ்க்கையில் இழப்புகள் ஜாஸ்தி கிடைச்சது, எஸ். அப்போ இழப்பதற்கு மட்டும்தான் நம்ம இந்த பிறவி எடுத்தோமா என்ன? இல்லையே. பெறுவதற்கு உண்டான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது தோ அந்த நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. போன வருஷம் ஒரு சாய்ராம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுத நாள். அவங்க இன்னைக்கு ஒரு 2 மணி இருக்கும் ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. என்னுடைய கணவர் மிகப்பெரிய கடனால என்னை விட்டு ஓடி போயிட்டாரு. பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைய திருப்பி ஒரு பெரிய துன்பத்தை நான் அனுபவித்தேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய கணவர் திரும்பி வந்திருக்காரு. 1 வருஷமா அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க எவ்வளவோ தூரம் முயற்சிகள் செய்தும் என்னால் முடியவே இல்லை. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நல்ல நாளில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் முடியலன்னு. நீங்கள் சொன்னீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு. நானும் நேற்று வரைக்கும் கூட உங்கள் பேச்சை கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்களே அப்படி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பள்ளி ஒரு சத்தம் கொடுத்துச்சு நேற்று. அது எதுக்கோ கொடுக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 12-12:30 மணி இருக்கும் மதியம். என்னுடைய கணவர் என்னை தேடி வந்தார். தன்னால் கடனால் சமாளிக்க முடியல, உன்னை விட்டு விலகி இருந்த. இப்போ எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன். நான் ஃபாரினில் போய் சம்பாதிச்சுட்டு வந்த சொத்துக்கள் தான் இது எல்லாம். நான் என்னைக்கு முழு கடனை அடைக்க முடியும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு அடைச்சிட்டு உன் முன்னாடி நிற்கணும்னு நினச்சேன். எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. 1-2 கடன் மட்டும் இருக்குது, அதை அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இனி இங்கேயே இருந்து தொழில் தொடங்கி உன்னையும் உன் குழந்தைங்களையும் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னது போல் 1 வருஷத்தில் நடக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பி அவங்க வாழ்க்கையில் பல விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சாங்க. அதனால் கிடைச்ச பரிசு தான் இந்த பரிசு. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த வருடம் அற்புதமான வருடமாக மாறும். அதான் நான் சொன்னேன், எல்லா நாளுமே நமக்கு ஸ்பெஷல் டே தான். ஆனால் சில டேல மட்டும்தான் கடவுள் அற்புதத்தை கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? போன வருஷம் தீபாவளிக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, உனக்கு கொடுக்குறேன் பாரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு புதையல் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தோண்டும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிடைக்காதுன்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு இடத்த அந்த வழிபோக்கான ஒருத்த அடுத்த 10 அடியில் தோண்டி அந்த புதையலை எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ முன்னாடி தோண்டினவனே
இன்னும் 10 அடி சேர்த்து தோண்டி இருந்தால் அவனுக்கு அந்த புதையல் கிடைச்சிருக்கும். அவசரப்பட்டு நிறைய விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறோம். இதுதான் அந்த கதையோட தாக்கம். ஆனால் அந்த கதையோட தாக்கத்தை வேறு மாதிரி கூட மனுஷங்க சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? அவனுக்கு கிடைக்கணும்னு இருக்குது, அதனால கிடைச்சது. இவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதனால தான் அவன் 70 அடி தோண்டியும் கிடைக்கல. ஆனால் அவனுக்கோ கிடைக்கணுன்ற ஒரு விதி இருந்ததால் அடுத்த சில அடியில் நோண்டுனா எடுத்தான் அப்படின்னு. ஸோ 2வது கருத்தை தான் நிறைய மனுஷங்க இன்னைக்கு வாழ்க்கையில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குப்பா, அவனுக்கு தெய்வத்தோட பார்வை இருக்குதுப்பா அப்படின்னு. அது கிடையாது. முதல் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அப்போதான் வாழ்க்கையில் நம்ம தடுக்கி விழுந்தாலும் எழுந்திருச்சு நின்று வாழணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒன்று தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, விழ வேண்டியது கடவுளுடைய சித்தம், எழுந்திருக்க முடியாதுன்றது அவருடைய தீர்ப்பு. அதனால தான் என்னால் எழுந்திருக்க முடியல, அதனால தான் என்னால் சாதிக்க முடியலன்னு நம்ம சொல்லிடுவோம். ஒரே ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்குள்ள நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீ போராடு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். வெற்றி கிடைக்கும் வரை போராடு, அது வரைக்கும் போராட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாத. உனக்கு உயிர் இருக்கு, தெம்பு இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு மூடு விழா பண்ணிடாத. உன்னால் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கணுமோ இஷ்டப்பட்டு உட, வேற எதை பற்றியும் நினைக்காத. முடிவில் கவனத்தை வைக்காத, பலன்களில் கவனத்தை வைக்காத. நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்கக்கூடிய நேரத்தை நீ செதுக்கு. நீ தான் சிற்பி. ஒன்று நீ உருவாக்குனாதான் மற்றவங்க உன்னை மதிப்பாங்க. உன்னை நீ உருவாக்கலை அப்படின்னா மற்றவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக மிதிப்பார்கள். அப்போ எப்படி அந்த சாய்ராம் போன வருஷம் விழுந்த அடி ஒரு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து மன உளைச்சல் இருந்தும் அதை தாண்டி தன்னுடைய கவனத்தை வேலையிலையும் முன்னேற்றத்திலையும் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் தன் மீது இருக்கக்கூடிய பலத்தையும் வச்சு வாழ்ந்ததால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள். தெரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு 2 மாதம் 3 மாதம் அதோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா அவருடைய கணவரும் டெவலப் ஆகிருக்க மாட்டார், இவங்களும் அப்படியே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரே கல்லில் பல மாங்காய். சீரியஸாக சொல்கிறேனே, அந்த அம்மா அதாவது அன்பே சாயில் இருக்கக்கூடிய அவங்க நம்பிக்கை விட்டு இருந்தாங்கன்னா அந்த அவநம்பிக்கையால் அவங்க கணவருக்கும் ஒன்றும் கிடைச்சிருக்காது. போனவராகவே இருந்திருப்பார். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் விடுறாங்க. 5 வருஷம் ஆச்சு, எங்கே இருக்காருன்னு தெரியல, உயிரோடு இருக்காரா இல்லை உயிரோடு இல்லையான்னு தெரியல, இந்த நிலைமையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும் அந்த கண்ணீர் வரலைங்க, கேட்ட எனக்கும் அந்த கண்ணீர் வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக சொல்கிற, கடவுள் உங்களை என்னைக்கும் எப்பையும் கைவிட மாட்டார். கமெண்ட் பண்ணுங்க. சாயப்பா நம்பினோரை கைவிட மாட்டார். வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். நம்பினோரை கைவிடவே மாட்டார். இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் அவரை நம்புனீங்கன்னா அவர் கைவிட மாட்டார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும், அது முக்கியம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் நான் அவரை நம்பிக்கிட்டு இருக்க சொன்னீங்கன்னா அவர் கைவிட்டுடுவார். நீங்கள் நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த விதமான
சிரமமும் இல்லாமல் வாழ வேண்டும். எங்க சிரமங்க? நினைச்சா சிரமம், நினைக்கலன்னா சிரமம் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு கஷ்டம். பெரிஞ்சவங்களை நினைச்சாதான் கஷ்டம், நினைக்கலன்னா கஷ்டம் இல்லை. அதை பற்றி பேசலைன்னா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைக்கிறதால பேசுகிறீங்க, பேசுகிறதால நினைக்கிறீங்க. நினைக்கிறதையும் பேசுகிறதையும் விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தியானித்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே தீபாவளி தான், சரவெடி தான், உங்கள் காட்டில் மழை தான். நான் சொல்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நடக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி தானே உங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் மனசை நான் அங்கே படிக்கிறேன். ஆனால் ஒன்று, என் வாழ்க்கையிலையும் பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க, நீ கண்டிப்பாக டெவலப் ஆவப்பா, வாழ்க்கையில் கடவுள் உன்னை பெரிய இடத்துக்கு உயர்த்துவார். அப்போது நான் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தேன், இருக்கிறதுக்கு இடை இல்லாமல் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்களாவது பரவாயில்ல, இருக்க ஒரு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது இருக்குது, அது கூட இல்லாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க இப்படி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? மோசமாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். நான் ஒன்று தான் நினச்ச மனசுக்குள்ளே, போய் இந்த அம்மா போய் நமக்காக ப்ரே பண்ணுது பாரு அப்படின்னு. ஏன்னா நீ இப்படியே தான் இருப்புன்னு சொன்னால் கூட சரின்னு விட்டுறலாம். நம்மளை இந்த அம்மா கிண்டல் பண்ணுதா இல்லை அசிங்கப்படுத்துதா ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சி நான் இருக்கேன். ஆனால் அந்த அம்மா சொன்னது இன்றைக்கி நடந்துச்சு இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க, நம்பிக்கை வரவாத தான் இருக்கும். ஆனால் கடவுள் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அந்த இடம் தானே. அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த இடத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். அப்போ அந்த அம்மா சொல்லும்போது நான் நம்பல. ஆனால் எனக்குள்ளே சில கஷ்டங்கள் வரும்போது, இனிமேல் என்னடா இருக்குது இழந்து போகிறதுக்கு, என்ன இருக்குது, இழக்கக்கூடாதுன்னு என்ன நினச்சோமோ அதெல்லாம் இழந்துட்டோம், இனி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. 5 பைசாவுக்கு நான் பிரயோஜனம் இல்லை. அப்போ இழப்பதற்கு 5 பைசா கூட இல்லை, ஆண்டியாக இருக்க. இப்போ ஒன்று தான், வாழணும் இல்லை சாவணும். அப்போ சாவணுன்ற தாட்டு வந்துச்சு, சரி வாழ்ந்து தான் பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு துணிவும் வந்துச்சு. அந்த துணிவு தான் வாழ்ந்தோம், இழந்தது அத்தனையும் பெற்றோம், பெறுவோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். சரி, இதெல்லாம் தான் இங்கே நடக்குது, ரைட்டா? அதனால் உங்கள் கண்ணீர்கள் என்றைக்குமே வீணாகாதுங்க, கண்டிப்பாக வீணாகாது. இந்த கண்ணீரை மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அது ஏற்படுத்தியே தீரும். இது வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். ஏன் இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, உங்களுடைய கண்ணீர் அவ்வளவு பலம் வாய்ந்தது. உங்கள் பலகீனத்தை நீங்கள் விட்ட கண்ணீர் கண்டிப்பாக பலமாக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், மனசில் ஒரு விதமான நெருக்கடி, கஷ்டம், பாரம், இதை தாங்க முடியாத ஒரு வழியோடு அனுபவிக்கிறீங்க. அனுபவிக்கும் போது என்ன ஆகுது? எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குது. அதை அழுதுட்டா என்ன ஆகுது? மனசு லேசாகுது, என்னமோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? அப்போ உங்க கண்ணீருக்கு அந்த பலம் இருக்குதுன்னா உங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சும்மா 1% நினைச்சு பாருங்களேன். கண்ணீருக்கே இவ்வளோ பெரிய பலம்னா நம்பிக்கையுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய பலம் இருக்குது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே பிரச்சனை தான். விதைச்ச உடனே அடுத்த நாள் அறுவடைக்கு போகிறதுக்கு தயாராக நிற்கிறோம். இதுதான் நம்ம பிரச்சனை. கடவுள்கிட்ட வணங்கின, கோயிலுக்கு போன, கடவுள் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அந்த துன்பம் நமக்கு
போயிடுச்சுன்னு அவ்வளவு நம்பிக்கை, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஒரு விஷயங்களும் மெதுவாக தான் போகும். நீங்கள் 1000 ரூபாய் வாங்கி தான் இன்றைக்கி 1,00,000 ரூபாய் கடனாச்சு. எடுத்தவொடனே 1,00,000 வாங்கலை, 1000 வாங்கினீங்க, அப்புறம் 5000 வாங்கினீங்க, அப்புறம் 10,000 வாங்கினீங்க, அப்புறம் 20,000 வாங்கினீங்க, அப்புறம் 25,000 வாங்கினீங்க, அப்புறம் 30,000 வாங்கினீங்க, அப்புறம் 50,000 வாங்கினீங்க. ஸோ இப்படி தான் அந்த 1,00,000 ஆச்சு. சரிங்களா? யாருமே 1,00,000 எடுத்து இந்தப்பா அப்படி கொடுத்துட மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். 10,00,000 ரூபா சொத்தை காட்டுனா 1,00,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா சும்மாலாம் வாங்கிட முடியாது. இப்போ 5லேருந்து ஆரம்பித்தது, 10லேருந்து ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 2 வருஷம். அப்போ தான் இந்த 1,00,000 ஆச்சு. ஆனால் உங்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இதோ இப்போ தான் சாய்ப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இப்போ தான் விளக்கேற்றி வச்சேன், இப்போ தான் ஆரத்தி எடுத்தேன், இப்போ தான் சச்சரிதம் படித்தேன், நாளைக்கு என்னோடய கடன் அடைஞ்சிடும் அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா, அந்த 1,00,000 ரூபா நீங்கள் கோயிலுக்கு போன உடனே சாயப்பா திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உள்ள அவர் உங்கள் வீட்டில் வந்து எடுத்து வந்து போட்டுருணுமா அந்த பணப்பைய. ஸோ விதைச்ச உடனே அறுவடை இல்லை. அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையும் அப்படிதான். இன்றைக்கி தான் விதைச்சிருக்கோம், அறுவடைக்கு அதுக்குன்னு உண்டான காலம் எதுவோ அந்த காலம் வரைக்கும் காத்திரு. அந்த காலம் வரைக்கும் விதைச்சதை பார்த்துரு, பராமரி, அதெல்லாம் சரியாக செய்ய. அதுக்கப்புறம் அது அறுவடையாகும். விதையை போட்டு வந்துட்டா முடிஞ்சிருச்சு, அதோட இல்லை வேலை. பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டா அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த விதை என்றைக்குமே நம்ம அன்பே சாயில் ஒரு முக்கியமான கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கணும். விதைச்ச உடனே அறுவடை பண்ண முடியாது. ஒன்று, விதை போட்ட உடனே அடுத்த 6 மாதம் கழித்து அந்த இடத்துக்கு போனால் அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இல்லை. விதைச்சியா அதற்கு சரியான முறையில் தண்ணி ஊற்றணும், அதுக்கு சரியான முறையில் பாதுகாப்பை கொடுக்கணும். இல்லை பறவைகள் புறா அது இதுன்னு சொல்லி அந்த விதையை நாஸ்தி பண்ணணும். அதுக்கு சரியான முறையில் உரம் போடணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் அறுவடை பண்ண முடியும். அப்புறம் இயற்கையோட இது அதை விட்டுருங்க, அது வந்து கடவுள், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே போல் பிரார்த்தனை வைக்கிறியா? என்ன பிரச்சனை உனக்கு? ஆரோக்கிய பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? குடும்பத்தில் மற்றவங்க ஏதோ உன்னை வம்புக்கு இழுத்து உன்னை சிக்கலில் மாட்டி விடுறாங்களா? அவர்கிட்ட சொல்லிட்டல்ல, ரைட், சொல்லியாச்சு, அவர் முடிச்சிருவாரா? சொல்லியாச்சு, அதற்கு உண்டான வேலைகளை நீ ஆரம்பிச்சியா? கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கடன் எவ்வளோ இருக்கு? உன்னோட வருமானம் என்ன? உனக்கு என்ன தொழில் தெரியும்? தொழிலில் நீ எவ்வளோ அப்டேட்டில் இருக்க? இதெல்லாம் யோசிக்கணும். நீ வைக்கிற தொழில் அதற்கு தகுந்த இடத்துல நீ வச்சிருக்கியா? இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுருக்கியா? ஒரு காய்கறி கடை எங்கே இருக்கணும்? மக்கள் கூடுற இடத்துல இருக்கணும். ஒரு என்ஹெச்லேயோ ஒரு பைபாஸில் ஒரு காய்கறி கடையை வச்சா யார் வந்து அந்த காய்கறியை சாப்பிடுவா? என்ஹெச்சில் என்ன இருக்கணும்? டீ கடை இருக்கணும். ஏன்னா என்ஹெச்சில் வரவங்க டீ சாப்பிட்றதுக்கோ காஃபி சாப்பிட்றதுக்கோ இல்லை பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கோ இல்லை சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கோ அதுக்கு தான் வருவாங்க. அங்கே போய் நீ வெஜிடபிள்ஸ் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த தொழில் நடத்துவதற்கு உண்டான அடிப்படை அறிவு. அந்த தொழிலை எங்கே வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா? கணவன் வந்து குடிகாரராக இருக்காரா? கணவனை திருத்த முடியுமா? ஏன் முடியாது? அன்பினால வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் முடிவு பண்ணலை? கணவனுக்கு அன்பை கொடுங்க. நீங்கள் அன்பை கொடுத்தா இன்னும் குடிக்கிறாருன்னு சொல்லுவீங்க. குடிக்க அலோவ் பண்ணுங்க. நீங்கள் குடிக்க வேண்டான்னு சொன்னால் அவர் குடிக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஆனால் என்னைக்காவது அந்த மனுஷன் திருந்துவான். அந்த நம்பிக்கையை வைங்க, குடியை நிறுத்துவார். நிறைய நடந்திருக்கு அன்பே சாய் குடும்பத்தில்.
அன்பினால் எல்லாம் மாறும். அன்பினால எல்லாமே மாறும். அன்பு ஒன்று தான் வாழ்க்கையோட வெற்றிக்கு அடிப்படை. அன்பு இருந்துச்சுன்னா போதும், பகைவன் கூட உங்ககிட்ட இனிமையாக பழக ஆரம்பிப்பான். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். அன்பு 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 கொடுத்தா நான் வீணாக போயிடுவேன், அதாகிடுவேன் இதாகிடுவேன்னு சொன்னதெல்லாம் சும்மா கதை. இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்க அப்படின்னா எல்லார் மேலேயும் நான் வைக்கக்கூடிய அளவில்லாத அன்பு. இது வரைக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நான் சந்தித்தது இல்லை. என்னுடைய அன்பு சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கும்போது நான் ஏமாற்றப்பட்டேன். ஆனால் என்னுடைய அன்பு பொதுநலத்தின் மூலமாக இருக்கப்படும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நான் காட்டுக்குள்ளே தியானம் பண்ணலை, இல்லை ஆசிரமத்தை வச்சு நடத்தலை. நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கும் பணத்தை பற்றி தெரியும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், பணத்தை சரியான முறையில் யாராவது கொடுக்கலன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், தர்மத்தின் படி நடத்த தெரியணும். இதெல்லாம் நான் தெரியணும் ஆணவத்தில் சொல்லலை, கடவுள் கொடுத்த படிப்பினை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ எல்லா விஷயங்களும் ஒன்லி ஸ்டடீஸ் தான். இங்கே என்ன ஸ்டடீஸ், எந்த ஸ்கூலில் எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டால் சாய்பா யூனிவர்சிட்டி, சாய்பாடு ஸ்கூலு, சாய்பா தான் டீச்சரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுக்குள்ளே கேட்க வேண்டாம், கண்களை மூடி அவரை நினச்சி கேட்டு பாருங்க, அவர் சொல்லக்கூடிய பதில்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தெரியும் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் அப்போ ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விஷயத்து நடக்க போகுதா அப்படின்னு யாருக்காவது கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷம் ஒரு சிறப்பான தொடக்கத்தை அது ஏற்படுத்தியே தீரும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி அந்த சாய்ராமுக்கு இன்னைக்கு ஒரு மிராக்கள் நடந்ததோ அதே போல் பல பேருக்கு மிராக்கள் டெஃபினட்டாக நடக்கும். எல்லா பதிவிலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் கமெண்ட் சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் சும்மா என்னமோ ஒரு பேரளவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்ஸை பின் பண்ணுவீங்க, இப்போ சில பதிவுக்கு தான் பின் பண்ணுறீங்க. அப்போது மற்ற பதிவுக்கு நீங்கள் பின் பண்ணலன்னா அந்த கமெண்ட் சரியில்லைன்னு அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கிறதான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, எல்லாமே சூப்பர் கமெண்ட்ஸ் தான். பட் சில நேரத்தில் அதோட பெஸ்ட்டாக இருக்குதான்னு தேடும்போது கடைசியில் அது அப்படியே முடிஞ்சிடுது. இனிமேல் என் மனசுக்குள்ளே என்ன எது பெஸ்ட்டோ அதை டக்குன்னு நான் பின் பண்ணிடுறேன். ஒருவேளை அதை தாண்டி இன்னொருத்தவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பின்னை மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பதிவும் ஒரு பாடம். அந்த பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விதம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நாம் தேடக்கூடிய நேரமாக இருக்குது. நிறைய மனுஷங்க வெற்றியை தேடி போகிறாங்க, ஆனால் நீங்கள் தேட நினைச்சாவே அந்த வெற்றி உங்ககிட்ட சேரும். திரும்பவும் சொல்கிறேனே, எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் மனசில் ஏற்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பல விஷயத்தை தேட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப தூரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கண்ணுக்கு எட்டின தூரத்தில் அது கிடைக்கும். சில விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, மறைக்கப்படலை, மறைஞ்சிருக்குது. எப்படி இரவு நேரத்தில் எதுவும் தெரியாது, அது நிரந்தரம்னு நீங்கள் நினைக்க முடியுமா? ஸோ பகலில் வெளிச்சம் வரும், அப்போ தெரியும் நம்ம நினைக்கிறோம் இல்லை? அதே போல தான் இரவாக இருக்கும்போது இருட்டாக தான் இருக்கும்.
அந்த இருட்டை கழிச்சா வெளிச்சம் வரும், வெளிச்சத்தில் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டு உள்ளது, மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை அது நிச்சயமாக கொடுக்கும். வாழ்க்கையில் பலமான ஒரு மனிதனாக நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.